ஆனால் எனக்கு போய் சர்ப்ரைஸ் தரணும்னு நினச்சிங்க பாருங்க, வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மாதிரி சர்ப்ரைஸ் வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காது. என் கல்யாணமே ஒரு சர்ப்ரைஸ் தாங்க. ஆசீர்வாதம் பண்ண போனவனுக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் ஆசீர்வாதம் கிடைச்சதை விடவா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட போறீங்க? சூப்பர் மாம். இதே சந்தோஷத்தோட போட்டோ ஷூட் எடுத்துருவோம். அமுதாவும் வரேன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போய் அமுதாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே கபிலன். சார், உங்க காஸ்டியூம் மேடத்தோடது எல்லாத்தையும் ஈவினிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஓகேங்க. ஓகே சார். நான் வரேன் புனிதா. வரேன் சரவணா. சரவணா, நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சிடா. நேரம் ஆகுது. நேரம் புனிதாவும் கபிலன் போட்டோ எடுக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அத்தை இன்னும் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க? புனிதாக்கு ட்ரெஸ் எடுக்க தானடா போயிருக்காங்க, வருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. அதெல்லாம் சரி, இங்க இத்தனை நடந்துகிட்டு இருக்குதே, ஆனா இங்க மாப்பிள்ள ரொம்ப சாலியா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல, படிங்க படிங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. என்ன வேற என்ன பண்ண சொல்றாச்சு? ஒன்னும் பண்ண வேணாம் மாப்பிள்ள. இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஜோடியா நிக்க வச்சு போட்டாலாம் எடுக்க போறாங்களாமே, அதை பார்க்கணும்னு உங்களுக்கு எதுவும் இந்த ஆசையெல்லாம் இல்லையா? ஆசை இருக்கதான் செய்யுது. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோல பாக்குறத விட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத பார்க்க ஆசையா தான் இருக்கு. நான் ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? நீங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என் காதுல விழுந்துச்சுங்க. உன் காதுல விழுந்து? அத்தை, எங்களுக்கு டைம் ஆகுது. இந்தா, இதுல என் பொண்ணோட கல்யாண புடவை இருக்கு. நகையும் இருக்கு. புனிதாவை இதெல்லாம் போட்டு போட்டோ எடுத்துக்க சொல்லுமா? சரி. அண்ணி, இவ்ளோ நகையும் கொடுத்து அனுப்பணுமா என்ன? எல்லாமே பாரம்பரிய நகை மேகலை.